அப்ப தேவ பிள்ளையே, இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவர் சபையை எப்படி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, ஜனத்தை கூட்டும்படியாக, சபையை பரிசுத்தப்படுத்தும்படியாக. மணவாளன் தன் அறையை விட்டு என்ன செய்ய போகிறாரு? புறப்பட போகிறாரு. மணவாளன் தன் அறையை விட்டு புறப்பட போகிறார் அப்படின்னா, அவர் எங்க இருந்து வரப்போகிறார் அப்படின்னா, பிதாவினுடைய வீட்டை விட்டு அவர் மணவாட்டியை அழைத்து செல்வதற்காக மணவாளன் தன்னுடைய அறை, பிதாவினுடைய வீடு பரலோகத்திலே வலது வருஷத்திலே, பிதாவின் வலது வருஷத்தில் இருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனாகிய கிறிஸ்து தன்னுடைய மணவாட்டியை திருமணத்திற்காக அழைத்து செல்வதற்காக அவர் என்ன செய்ய போறார்? மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறார். அப்போ மணவாளன் தன் அறையை விட்டு, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும், அப்ப மணவாளன் அங்கிருந்து பரலோகத்திலிருந்து மத்திய ஆகாயத்துக்கு வர போறார் தன் பிதாவின் வீட்டை விட்டு. மணவாட்டி தன் மறைவை விட்டு என்ன செய்ய போகிறார்? புறப்பட போகிறார். மணவாட்டி தன்னுடைய மறைவு எது அப்படின்னா, பிதாவினுடைய வீடு, சகல ஜனங்களுக்கு ஜப வீடு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு. இதுதான் பிதாவினுடைய வீடு. இதுதான் மணவாட்டியுடைய மறைவு. இதுதான் கன்மலை ஆகிய கிறிஸ்து மேல கட்டப்பட்ட சபை. அப்போ பிதாவுடைய அந்த வீட்டில் இருந்து மணவாட்டி என்ன செய்ய போகிறார்? இந்த பூமியில இருக்கிற என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது. இதை கல்லர் குகையை மாட்டினீர்களே, அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, இந்த கல்லர் குகையா இன்னைக்கு என்னுடைய சபையை மாட்டிட்டாங்களே, நான் இப்ப வரப்போறேன்னு. மணவாட்டி இப்ப எங்க இருந்து புறப்படுவா அப்படின்னா, பிதாவினுடைய ஜப வீடாகிய இங்க இருக்கிற சபைகள்ல இருந்து தானே மணவாட்டி புறப்படுவா. இந்த மணவாட்டி தன்னை என்ன செய்யணும்? இப்போ சுத்திகரிக்க வேண்டும். எப்படி சுத்திகரிக்க வேண்டாம் அப்படின்னா, ஆமா, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால, சாட்சியின் வசனத்தினால இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சபையானவள் தன்னை சுத்திகரித்து என்னை சந்திப்பதற்கு மணவாளன் தன் அறையை விட்டு புறப்படுகிற காலம் வந்துவிட்டது. அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். மணவாட்டி தன்னை ஆயத்தமாக்கி மணவாளனுடைய கல்யாண நாளிலே சந்திக்க, மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்க மணவாட்டியானவள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எழும்ப வேண்டும். கன்மலையின் சிகரங்களிலே மரபிடங்களிலே தங்கி இருக்கிற புறாவே, முன் முகரூபத்தை காண்பி. எங்க கன்மலையின் சிகரம்? எந்த கன்மலை? ஞான கன்மலை. எங்க அப்பா என்கிற இயேசு என்கிற கன்மலை. அந்த கன்மலையின் சிகரத்திலே தங்கி இருக்கிற புறாவே, உன் முகரூபத்தை என்ன செய்ய? காண்பி. பிதாவினுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது அல்லவா? இந்த ஜப வீட்டில இருந்து கன்மலை கிறிஸ்து என்கிற கன்மலை என்கிற அந்த உபதேசத்துல, அந்த அஸ்திபாரத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆமா, உன்னத பாட்டு 2:14 சொல்லுகிறது, கன்மலையின் வெடிப்பு, சிகரம், மறைவிடம். அப்போ கிறிஸ்துவுடைய உபதேச, கிறிஸ்துவுடைய சத்தியத்துக்குள்ள நடந்து அவருடைய போதனையின்படி வாழ்ந்து இன்றைக்கு தன்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி பரிசுத்த அலங்காரத்தோடு ராஜாவாகிய கிறிஸ்துவை சந்திக்க தன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த தேவனுடைய சபையை, அந்த பிள்ளைகளை, அந்த ஊழியர்களை, தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறாங்க, சிகரங்களின் மரபிடங்களில் தங்குகிற புறாவே, உன் முகரூபத்தை காண்பி. எதற்காக உன் முகரூபத்தை காண்பி? எழுப்புதலுக்காக உன் முகரூபத்தை காண்பி. ஆமா, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். ஆமா, உன்னுடைய சத்தம் எழுப்புதலிலே தொனிக்கட்டும். கன்மலையின் சிகரத்திலே மரபிடங்களிலே இருந்து உருவாக்கப்பட்ட என் புறாவே, உத்தமியே, என் சகோதரியே, உன்னிலே பழுதொன்றில்ல. நீ எழும்பு, உன் சத்தத்தை ஜனங்கள் கேட்கட்டும். ஆமா, எழுப்புதலின் சத்தத்தை நீ இவ்வளவு நாள் உருவாக்க மறைவிடத்தில் என்னுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்து உருவாக்கப்பட்டிய உன்னுடைய சத்தத்தை இன்றைக்கு ஜனங்கள் கேட்கட்டும். உன்னுடைய சத்தத்தில் ராஜா என்ன செய்கிறாரு? உன்னுடைய அழகுல அவர் மகிழ்ந்து களி கூறும்படியாக, அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்துடைய அழகுல அகாசோர் மகிழ்ந்து களி கூர்ந்தது போல, ராஜ கிரீடத்தை தரிப்பித்தது போல, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்மலையின் சிகரங்களிலே மரபிடங்களிலே தங்குகிற புறாவாகிய இருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையோ, ஒவ்வொரு சபையையோ இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, அவர்கள் மேல அந்த எழுப்புதலின் மகிமை, அந்த வல்லமை அவர்கள் மேல் ஊட்டப்பட்டு, தேவ பிள்ளையே, இந்த எழுப்புதலில் பயன்படும்படியாக அத்திமரம் காய் காய்க்கக்கூடிய காலம், திராட்சை செடி பூ பூத்து வாசனை பெருகக்கூடிய காலம். தேவன் அடியோனுக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்னாங்க என்ன அப்படின்னா, குருவிகள் பாடும் சத்தம் தேசத்தில் கேட்க போகிறது. ஆமா, மாறி காலம் முடிய போகிறது. மாறி காலம் முடிய போகிறது. எழுப்புதலுடைய காலம் சமீபித்து இருக்கிறது. குருவிகள் பாடக்கூடிய
தேவனுடைய சத்தம். ஆமா தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு மகிமையான காலத்தை தேவன் வைத்திருக்கிறபடியினால் இன்றைக்கு அநேக சபைகள் மறுரூபமாகும்படியாக, தன்னை சுத்திகரிக்கும்படியாக, எப்படி எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ஸ்திரீகளுக்குள்ள 6 மாதம் என்ன செய்த வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் ஸ்திரீகளுக்குள்ள மற்ற சுத்திகரிப்பினால தன்னை சுத்திகரித்து அகாஸ்வர் ராஜாவிடத்திலே ஒரு சாயங்காலத்திலே போய் ஒரு காலையில் வருவதற்காக இவ்வளவு சுத்திகரிப்பை சுத்திகரித்தார் என்றால், இன்றைக்கு தேவனோடு வாழ்வதற்காக, உன்னதமான தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக, தேவ பிள்ளையே, அன்றைக்கு யூதருக்கு வரக்கூடிய அழிவை அதில் இருந்து பாதுகாப்பதற்காகத்தான் அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வர் அரண்மனைக்கு 5 ஆண்டுகள் 2 மாதத்திற்கு முன்பாக அகாஸ்வருடைய 7வது ஆண்டிலே அவள் உள்ளே கொண்டு போகப்பட்டார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்மை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்ததுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கு நமக்கு ஒரு சபையை தந்ததுடைய நோக்கம் என்ன? இப்படிப்பட்ட பாலாக்குகிற அருவருப்பு மத்தேயு 24:15 படி பரிசுத்த ஸ்தலங்களிலே பிரசங்க பீடத்திலே நின்று சபைகளை பாலாக்குகிற இந்த கொடிய காலத்திலே கன்மலையின் வெடிப்புகளில் மறைவிடங்களில் தங்குகிற புறாவே, உன் முகரூபத்தை காண்பி உன் சத்தத்தை கேட்கும்படியாக இன்றைக்கு நீ எழுந்து குருவிகள் பாடு சத்தம் கேட்கக்கூடிய இந்த கடைசி நாட்களிலே என் புறாவே, என் உத்தமியே, என் சகோதரியே, என் பிரியமே, நீ எழும்பு, உன்னை கொண்டு நான் கடைசி நேரம் எழுப்பதிலே வல்லமையை பயன்படும்படியாக அவர் இன்றைக்கு மத்திய ஆகாயத்திலே அவர் என்ன செய்ய போகிறார்? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளை கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையை, மணவாட்டி தன் மறைவை விட்டு, மணவாளன் பிதாவினுடைய வீட்டை விட்டு, மணவாட்டி பிதாவுடைய வீடாகிய பூமியில் இருக்கிற சபை என்று சொல்லக்கூடிய சகல ஜனங்களுக்கு ஜப வீடு, அதில் இருந்து அவ எங்க பெறப்பட போகிறார் அப்படின்னா, கன்மலையின் வெடிப்புல அவ இருந்தார். எதுல இருந்தா? கன்மலையின் வெடிப்புகளின் சிகரங்களில் மறைவிடங்களில் கிறிஸ்து என்கிற கன்மலையின் உபதேசத்திலே அந்த அவருடைய பாடுகள் வேதனைகள் வழியாக தன்னை உருவாக்கி, ஆமா இந்த கடைசி நேர எழுப்புதலுக்காக காணப்பட்ட அந்த புறாவே, உன் முகரூபத்தை காண்பி உன் சத்தத்தை ஜனங்கள் கேட்கட்டும்.